இட்ஸ் மண்டே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. இதை வச்சு ஃபிஷ் பிரியாணி போடலாமா இல்ல ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாமான்னு சொல்லி பல மணி நேரம் யோசிச்சு ஒரு வழியா 12 o'clock கிட்ட சரி ஃபிஷ் பிரியாணியே போட்டுடலாம்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அதுல ஒரு விஷயம் தான், இந்த பிரியாணி போடுறவங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னால ரொம்ப ஜெலஸா இருக்கும். எப்படிடா இந்த பிரியாணி இவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணி முடிக்கிறாங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் ஸ்டில் நவ் பிரியாணியோட ரெசிபி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டு பண்றா அப்படிங்கும் போது ஐ எம் சோ ஹாப்பி. இந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம டெவலப் பண்ற ஒவ்வொரு ஒர்க்ஸ் அண்ட் நொடிகளுமே வந்து நமக்கு ஒன் டே கண்டிப்பா கை கொடுக்கும். நம்ம கத்துக்கிட்ட அந்த விஷயங்களை பிறருக்கு ஷேர் பண்றது மூலயமா அவங்களுக்கு ரைஸ் ஆகிற அந்த டவுட்ஸ் நம்மளோட ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் குவாலிட்டி வந்து டெவலப் பண்ணும். பிரியாணி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் டெசர்ட்காக குலாப் ஜாமுன் ரசகுல்லா வந்து ரபடியில போட்டு கொஞ்சமா செஃப்ரான் தூவி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரசகுல்லா வந்து என்னோட சாட்சி வீட்ல இருந்து வந்தது. பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ எம்மியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.